நீங்கள் வந்து தேர்தல் அறிவிப்பு அப்படிங்கிறது வேற, அவருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற. அதிமுக அறிவிச்சுக்கிறது வந்து ஸ்ட்ராட்டஜி. யாருக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக வந்து தேர்தல் அறிவிப்பு எப்போ வரும்? தேர்தல் அறிவித்த பிறகு தான் வரும். ஆமாம், தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னாடி வரும். அந்த தேர்தல் தேதி அறிவிக்க முன்னாடி அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் ரொம்ப அட்வான்ஸாக கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் 2-1.5-3 மாதங்கள் இருக்குது. இன்னொரு 1.5 மாதம் கழிச்சு தான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது. அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அதிமுக அப்படி வந்து ஒரு இவ்வளவு அட்வான்ஸாக அறிவிச்சதே கிடையாது. ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து மகளிருக்கு 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டிருக்கு. இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட சாணக்கியத்தனமான அறிந்து கொண்ட நம்முடைய சித்தப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீ அடுத்த மாதம் கொடுக்க போற, இப்பவே நான் அறிவிச்சிடுறேன், நான் வந்தா கொடுப்பேன்னு சொல்றேன். இப்ப அடுத்த மாதம் அறிவிச்சா என்ன ஆகும்? நீ அறிவிக்க தான் போற, நான் அறிவிக்க. அடுத்த மாதம் அறிவிச்சா என்ன ஆகும்னா, நான் அறிவிச்சதை பார்த்து என்றது காப்பி அடிச்சு திமுக அறிவிச்சிருச்சு அப்படின்னு பழைய போட்டு பேசிடலாம். திமுக இப்போ வந்து அறிவிக்க முடியாத சொல்லி தள்ளப்படும். இனி அது இவன் அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம அறிவிச்சோம்னா அவரை பார்த்தா அறிவிச்ச மாதிரி ஆயிருமென்னு திமுக உண்மையிலே இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து 2000 ரூபா வந்தா இல்ல, பிப்ரவரியில இருந்து 2000 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. அதை முன்கூட்டியே வந்து சோர்ஸ் பாருங்க. இப்ப சொன்ன அதிமுக ஐடி விங்ல இருந்து அதிமுக ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருக்காங்களே, அங்கிருந்து நிறைய தகவல்லாம் திமுக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தா திமுக அதிமுக வந்திருக்கு. யாரு ஸ்லீப்பர் செல்லுன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக வச்சிருந்திருக்காரு. அந்த ஸ்லீப்பர் செல் அதுவும் ஹை லெவலாக இருந்த ஸ்லீப்பர் செல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அங்கே வந்து பெண் டீம் கையாண்டுகிட்டு இருக்கு. பெண் டீம் தான் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து வீக வகுப்பாளராக இருக்காங்க. அப்போ பெண் டீம்ல இருந்து ஒரு தகவல் இங்கே வந்து ஏற்கனவே பெண் டீம்ல இருந்து பணம் வாங்கி கொண்டு மாவட்ட செயலாளர்களை வந்து ஏமாத்துறாங்க. அதாவது மாவட்டத்தில் ஏமாத்துறாங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் வச்சுக்கோங்களேன். அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தலைமைக்கு சொல்லாமல் ஃபில்டர் பண்ணுறதுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கவனிப்பாங்களாம். அப்புறம் ஒரு கரூர் மாவட்டம், இல்லை ஒரு பெரம்பலூர் மாவட்டம், ஏதோ ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்திலேருந்து தகவலில் வந்து தலைமைக்கு போகக்கூடாது. நல்லா இருக்குது, இந்த எம்எல்ஏக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, இந்த அமைச்சருக்கு நல்ல செல்வாக்கு, மக்கள் போகும்போதெல்லாம் தலைவரே நல்லா இருக்கணும்னு கும்பிட்றான், மக்கள்லாம் வந்து எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வைக்கிற மாதிரி இந்த அமைச்சர் போனோன்னா எடுத்து போட்டு, இவங்க எஜமான் காலடி மண் எடுத்து பொட்டு வச்சுன்னா சரி, இவங்க காலடி மண் எடுத்து போட்டு வச்சோம்னா நெத்தி பொத்துட்டு போயிடும். அது ஆசிட் விட ஆபத்தானதுன்னு மக்கள் தெரியும். ஆனால் எனக்கு போடுவாங்க, அவங்க வந்து அப்படி கொண்டாடுறாங்க மக்கள் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு பெண் டீம்ல இருக்கிற சில ஆட்கள் காசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி எங்க எது வாங்கினாங்கன்னு தெரியல, ஒரு தகவலை பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிவிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொன்று கேட்டீங்க, ஆண்களுக்கும் இலவச பேருந்து ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம்.